புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஐஏஎஸ் மற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரி ஏனாம் மண்டல அதிகாரியாக உள்ள ஐஏஎஸ் அதிகாரி அங்கித் குமார் மாஹே மண்டல அதிகாரியாகவும், அவருக்கு பதிலாக புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குநர் சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் பிசிஎஸ் அதிகாரி அமன் சர்மாவிற்கு தற்போது கவனிக்கும் போக்குவரத்து ஆணையர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் பொறுப்புகளுடன் சுதேசி பாரதி மில் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிசிஎஸ் அதிகாரி ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதுடன் ஏடிபி திட்டப்பணிக்கான சிறப்பு அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனுக்கு பிடிசி மற்றும் புதுச்சேரி வடிசாலைகள் கழக மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. மாஹே மண்டல அதிகாரி மோகன்குமார் புதுச்சேரி துறைமுகங்கள் இயக்குநர் மற்றும் சிறைத்துறை ஐஜியாக நியமித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெல்கர் புதுச்சேரி வடக்கு சப் கலெக்டராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரி நிவேதிதா மாநில தேர்தல் கமிஷன் சிறப்பு பணி அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமையக துணை கலெக்டர் சிவசங்கரன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும், உழவர்கரை ஆணையர் சுரேஷ் ராஜ் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும், புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி அருண் ஐயாவு உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும், மாஹே நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் புதுச்சேரி நகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆணைப்படி தலைமை செயலர் சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார்.